இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய். டியா 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 அரடண்டன காடியா கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா. டியா 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 அரடண்டன காடியா பொய்யா 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 என்ன திண்டு புட்டு போயா. அருகில் வந்தாயே திருப்பி தரவே பறந்து வந்தாயே இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் உன் தாயே. பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. திடீர்னு வந்து ஏதோ ஒரு நிஜமான ரெக்கார்டட் சாங் கேட்குற மாதிரி இருக்கு அவங்க பாடுறது. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பியூட்டிஃபுல். இப்போ மெலடி ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வந்து மற்ற ஜானர்ஸ்லாம் இங்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்களே, அப்படி ஏதாவது ஒரு ஜானர்ல டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல ஏதாவது சாங்? கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்ணு ரெண்டும் பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். எமேனி ஒரு தேக்கு தான் மின்னுது பார் முக்கு தான் உள்ளங்கையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மாப்பு தான். பின்னிடாத கூந்தல் ஒரு கண்ணங்கரு குற்றாலம் தான். டியா 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 அரடண்டன காடியா கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா. டியா 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 அரடண்டன காடியா பொய்யா 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 என்ன திண்டு புட்டு போயா. சூப்பர், பயங்கரமா இருந்தது. இப்போ ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க, எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நிஜமாக அந்த கிள்ளி பாப்து அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது எவ்வளோ தூரம் வந்தாலும் ஹாப்பிங்கிற மாதிரி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணினோம். பட் இது வந்து ரொம்ப ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நிறைய பேர் எல்லாம் திருப்பி திருப்பி கேட்கும்போது, ஓ இவ்வளோ நல்லா பாடுறாளா, இவ்வளோ ஹிடன் பொட்டென்ஷியல் இருந்ததா. ஆக்சுவலி அப்படி தான் எங்களுக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு ரீல் பார்த்தோம். அதில் வந்து அங்கிள் வந்து பயங்கரமாக ரேப்லாம் பாடியிருந்தாரு. அவரோட டேலண்ட்டுமே வந்து இங்கே அந்த சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எப்போயுமே வீட்டில் அப்படி தானா இல்லை? வீடு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். எனக்குமே இந்த ஒரு ட்ரீமு, இதுதான் எங்களுக்கான ட்ரீம், அதை நீ பண்ணணுங்கிறது எனக்குமே வச்சது கிடையாது. வாட் எவர் ஷீ லைக்ஸ். ஏன்னா அவள் எது பண்ணாலுமே அவன் வந்து அதை சின்சியராக பண்ணணும்னு நினைப்பாள், சின்ன ஒரு விஷயமானா கூட. ஸோ அது பண்ணும்போது நிறைய காம்படிஷன்ஸுக்கெலாம் பேர் கொடுத்துட்டு வருவா, அதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவா. வாட் எவர் ஷீ ப்ரிஃபர்ஸ் அதை பண்ணுன்னு தான் இது வரைக்கும் இருந்தோம். வீடு இப்படி தான் ஜாலியாகவே தான் இருக்கும். அண்ட் வந்து ஆஸ் ஷி செட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் மியூசிக் கைடன்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து இப்போ மீடியாக்குள்ளே வரும்போது உங்களுக்கே தான் எங்கேயாவது ஒரு பயம் இருந்ததா? ஆக்சுவலி உள்ளே வரும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இவ்வளோ தூரம் வருவாங்கிற தாட்டே இல்லாமல் தான் வந்தோம். இப்போ என்னை வந்து இந்த ஆடிஷன் முடிச்சுட்டு டாப் 25 அப்புறம் தான் எனக்கு சொன்னதே. அது வரைக்கும் ஒரு ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிமா, ஓகே நல்லா பாடுறா பண்ணிட்டா, இது இவ்வளோ தூரம் போவாங்கிறதெல்லாம் இல்லை. இவளுக்கு பிடிச்சிருக்கு, இந்தியா இப்போ தான் வந்திருக்கா, ஏன்னா இவளுக்கு மியூசிக் பேஷன்னு தெரியும். அப்போ கூட பயமெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஏன்னா இது போகிற ஒரு 4 ரவுண்டு 3 ரவுண்டில் தானே வெளியில் வர போகிறோம். அந்த எவ்ரி வீக் நாங்கள் அப்படி தான் போவோம், வித் நோ எக்ஸ்பெக்டேஷன். காலையில் போவோம், அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு மேக்கப் போட்டு பாடி முடிச்சு, சரி இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி. இன்னும் என்ன 2 வாரம் தான் போமா ஸ்கூலுக்கு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். இன்னும் 2 வாரம் போவோம், அவ்வளவுதான். அப்படியே ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இல்ல நிஜமா அந்த ஒரு மோட்ல தான் நாங்க 2 பேருமே இருந்தோம். ஆமா, ஐ திங்க் அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஆடட் ப்ரெஷராலாம் இல்லாம இருந்தது. எனக்கு ப்ரெஷரே இல்ல நிஜமா சொன்ன போல. ஸ்டார்டிங் ஓகே ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சோம், பட் போக போக when the competition got serious நீங்க வந்து கொஞ்சம் அதுல ஏதாவது உங்களுக்கு பயம் இருந்ததா? எலிமினேட் இதுக்கு மேலாம் எலிமினேட் ஆயிடக்கூடாது அப்படி ஏதாவது? இல்ல அப்படி இல்ல. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ ஷவர்ஸ் வாங்கிட்டோமே, கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றோமே, ஃபைனல்ஸ் வந்தா நல்லா இருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு நாள் கூட ஒரு இது போச்சு, இது வரல அந்த ஸ்டேஜ்ல, ஐயோ இது மிஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ நம்ம பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டிக்கெட் டு ஃபினாலே. அந்த டாப் 10க்கு அப்புறம் கொஞ்சம் இல்லை சீரியஸாக பண்ணணும், இதுக்கப்புறம் ஒரு ராங் ஃபுட் வச்சோன்னாலும் அது தட் மைட் இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மைண்டில் இருந்தது. பட் நான் ஓவரா ப்ரெஷர்லாம் எதுவும் எடுத்துக்கல. அண்ட் வந்து யூஸ்வலாக இன்னொரு விஷயம் எதை பார்த்து பயப்படுவாங்கன்னா, இந்த அன்ஃபேர் எலிமினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ராப்ளி வந்து வெளியே பாப்புலாரிட்டி வச்சோ இல்லை இந்த மாதிரி சில டாக்ஸ் இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஏதாவது இதாச்சா உங்களுக்கு? அப்படி எனக்கு ஜென்யூன்லி எனக்கு அப்படி நடந்துதானா தெரியல. இப்போ சில நாளைக்கு நான் நல்லா பாடியிருக்கேன், எனக்கு ஒரு பர்சனலி தோணியிருக்கும். பட் ஜட்ஜஸ்க்கு அதில் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் அப்படி இப்படி இருந்திருக்கலாம், இல்லை ஷவர் வராமல் போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பட் எனக்கு ஜென்யூன்லி ப்ரெஷர் இல்லாததுனால ஓகே ஷவர் வந்தால் சந்தோஷம், இல்லையா பரவாயில்ல. எங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சுதான் வீட்டுக்கு புக் பண்ணோம், கரெக்டாக வண்டி கிடைக்குமா வந்து அவ்வளோதான் தெரியும். இப்போ ஏதாவது ஒன்று ஐயோ இந்த இடத்துல போயிடுச்சு அந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா ஐ வில் ஃபீல் சேட்.
இப்போ ஒரு சின்ன ஆசை வந்திருக்கும்ல, வந்து நம்மளோட டாட்டர் வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, பட் இதெல்லாம் கூட நடந்தா நல்லா இருக்கும்னு அப்படி ஏதாவது ஆசை இருக்கா? ஆக்சுவலி நான் வந்து எவ்ரிடே ஒரு பெரிய ட்ரீம் இல்லை, நடக்க ஒவ்வொரு நாள் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த இன்டர்வியூலாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம், யூடியூப் வீடியோஸ்லாம் அப்படியெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இதில் நம்மளே உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுப்போங்கிறதெல்லாம் சும்மா நினச்சி கூட அப்படி யாராவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிவியில் பார்த்துட்டு நீ டிவியில் வந்திருக்கியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இப்போ பண்ணும்போது இது கூட நடக்கும் போல, மேபி நடக்கும் போல, நடந்தா நல்லா இருக்குமே. நீங்க வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து சில விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்குனா கஷ்டம் பார்க்காம பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது இவங்களை பார்க்கும்போது, ஸ்ரீநிதியை பார்க்கும்போது? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதோட எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது எவ்ரிடே. பிகாஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ பாட்டு, இவ்வளோ ஜேர்னல்ஸ் நாங்களே வீட்டில் கேட்டதே கிடையாது. வீட்டிலலாம் அடிக்கடி பாடுறது சும்மா அந்த மாதிரிலாம், அது இந்த டிவியில் காமிச்ச மாதிரி அந்த மாதிரி பாட்டுகள் தான் வீட்டில் சும்மா ஜாலியாக இருப்பேன் அவ்வளோதான். பட் ப்ராக்டிஸ்னெல்லாம் ஒன்றும் ப்ராக்டிஸ் எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா, எங்கேயாவது சின்னதுலேருந்து காம்படிஷன்ஸ் கூட்டிகிட்டு போனால் நான் இருந்தேன்னா வந்து மைக்கில் உட்காந்ததுக்கப்புறம் இப்படி சொல்லுவாள். வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஷூட்டில் தான் போய் ஸ்டேஜில் நின்னான், அந்த கண்ணோடு காண்பதெல்லாம். அங்கிருந்து நாங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்ட விஷயமே இதுதான். இப்போ இப்படி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு டைம் அம்மா ஆடியன்ஸில் இருந்தாங்க. இல்லைன்னா எனக்கு அம்மா ஆடியன்ஸில் இருந்தாலே ஐயோ ஏதாவது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். தெரிஞ்சவங்க யாரும் பார்க்குறாங்க, ஏதோ பார்த்து இப்போ எக்ஸாம் எழுதும்போது பேப்பர் யாராவது பார்த்தா நமக்கு மறக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் அம்மா ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நானும் இவ்வளோ ஜானர்ஸ் வந்து நானும் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ எங்கள் அம்மாவுக்குமே அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இப்படிலாம் இது. அந்த இன்ஃபேக்ட் அந்த இஞ்சிடு பழகி அந்த ஒரு சீன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஷையாக இருந்தது. ஐயோயோ அதெல்லாம் பண்ணுமா கரெக்டாக அம்மா அங்கே நின்று உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு பார்த்தேன்னா சிரிச்சிடுவேங்க. அம்மா அந்த பக்கம் திருப்பி உட்காந்துட்டு இருந்தாங்க, நான் உன்னை பார்க்கவே இல்லை, டெலிகாஸ்டில் பார்த்துக்கிறேன். ஓகே. அண்ட் வந்து செட்டில் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக பிரியங்கா அக்காவும் மாக்கா பானாவும் வந்து பயங்கரமாக எல்லாத்தையுமே கலைப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், இவ்வளோ சப்போர்ட்டிவ் இதெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம ஷூட்டில் இருக்கும்போது அந்த எனர்ஜி கீழே போகாமல் ஃபுல் டே கொண்டு போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க 2 பேர்னால தான். ஏன்னா நாங்களே வந்துட்டு உட்காந்துருப்போம், நம்ம பாட்டு வர வரைக்கும் ஒரு மாதிரி நம்ம ஒரு ஜோனில் இருப்போம். நம்ம பாட்டு ஒழுங்காக பாடணும், லிரிக் ஞாபகம் இருக்கணும், இங்கே பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு உட்காந்துருப்போம். ஏன்னா எங்கள் எனர்ஜி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், பட் அவங்க எனர்ஜி லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ராப் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து நிஜமாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கூட எடுத்து கொடுப்பாங்க, இல்லை இது சொல்லுங்கள் இப்படி. அதெல்லாம் வந்துட்டு ஐ திங்க் ரொம்ப இன்ஸ்பைரிங் கேரக்டர்ஸ். அவர் இப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. எல்லாரோட விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கணும், வேறு ஒருத்தவங்க பேர் விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறாங்க. வெரி ஹியூஜ் திங். அண்ட் வந்து ஜட்ஜஸ் அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஹர்ட் ஆகாமல் சொல்லணும், பட் அகெயின் வந்து கரெக்டாக அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லணும். கண்டிப்பாக ஜட்ஜஸ் பற்றி ப்ளீஸ் சொல்லுங்கள். ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப ஸ்வீட் ஸ்பாட். ஏதாவது கொஞ்சம் இப்படி சொல்லிட்டா ஃபீல் பண்ணிடுவாங்க, சொல்லலைன்னா பாயிண்ட் மிஸ் ஆகிடும். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரலி டிவியில் நான் கமெண்ட்ஸில் பார்த்தது ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் சொல்கிறாங்களா அப்படின்னு. பட் இல்லை, நம்ம அங்கே டைரெக்டாக பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும், திருப்பி பாட வைப்பாங்க, சில தப்பாக இருந்ததெல்லாம். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக எல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ நமக்கு த்ரோட்டு சரியில்லை, இல்லை நம்ம லாஸ்ட்டு பாடுறோம் அன்றைக்கினா நமக்கு எனர்ஜியே இருக்காது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இல்லை உன்னால் பண்ண முடியும். எல்லா கண்டஸ்டன்ஸையுமே என்கரேஜ் பண்ணிவிட்டு, இல்லை லஞ்ச் டைமில் பார்த்தா இல்லை நல்லா பண்ணிவிடுவேன், அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஜாலியாக சொல்லுவாங்க. அண்ட் ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நிறைய பேர் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து செட்ஸுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து யாரை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆனீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாராவது வந்து இந்த சீசனில் வந்திருந்தாங்களா? மோகன் மோகன் சார் வந்தது, அப்புறம் குஷ்பு மேம் வந்தது. 2 பேர் வந்ததும் வந்து ஆக்சுவலி ரொம்ப அப்படி குஷ்பு மேம் இப்படி தான் உட்காந்துருந்தாங்க. நான் யூஸ்வலி வந்து நான் கார்னர் சீட்டு தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப காலுக்கு அப்படி ரொம்ப லாங் ஹவர்ஸ் உட்காடுறோம் இல்லையா? ஸோ அதனால நான் கார்னர் சீட்டு தான் உட்காந்துருப்பேன். இதே மாதிரி தான் அந்த கேமராமேன் அண்ணா தான் வந்து எதாவது நடுவில் பேசிட்டு அப்படி தான். ஏன்னா இவ்வளோ ஒரு 6-7 மந்த்ஸாக அங்கே தானே இருக்கும். அப்படி யூஸ்வலி அந்த பக்கமே திரும்ப மாட்டேன், அங்கே என்ன இருக்குது, ஒன்றும் யாராவது கோரஸ் பாடுற குழந்தைங்க இருப்பாங்க. அப்படி குஷ்பு மேம் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அப்படியா இந்த பக்கமே பார்க்கல, யார் கண்டஸ்டன்ட் என்ன பாடினாங்க யாரும் ஒன்றுமே பார்க்கல. பிகாஸ் நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து அதாவது அவங்களோட ஃபுல் ஜேர்னி பார்த்தது, வருஷம் 16லேருந்து.
அவங்களோட ஸ்டைலை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அம்மா அப்பாவுக்கு குஷ்பு மாதிரி இருக்காங்கன்னு சப்பியா. இல்லை அது வந்து அப்படியே எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நேரம் வந்து யாரையும் பார்க்க முடியுமா, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது அவ்வளோ எனர்ஜி, அதாவது எவ்வளோ பார்த்தாலுமே வந்துட்டு அப்படியே அங்கே என்னன்னு பார்க்குறாங்க. யூஸ்வலி ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அந்த எபிசோட் ஃபுல்லாக எனக்கு தெரியாது. அந்த ஃபுல் எபிசோட் உட்காந்துருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி அவங்க நகர்றாங்களா, அவங்க ஃபோன், அது வரைக்கும் நான் யாருமே அவ்வளோ தூரம் பார்த்தது கிடையாது. ஓகே. அவங்க அதே மாதிரி இவர் மோகன் அவர் வந்திருந்தார். அவரோட ஃபிலிம்ஸ்லாம் வந்து அந்த பாட்டுக்காகவே அன்றைக்கெலாம் வந்து இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நான் வளர்ந்து வரும்போதெல்லாம் நைட்டு டீ கடையில் தான் அந்த சாங்ஸ்லாம் ஊர் பக்கம்லாம் நிறைய கேட்கணும். நான் வீட்டில் டேப் ரெக்கார்டர்ஸ்லாம் லிமிட்டட், அவ்வளோதான் இருக்கும், யாராவது ரொம்ப ரேராக கேட்குறது அந்த மாதிரி தான். அது மாதிரி அந்த சாங்ஸ்லாம் இவங்க நிறைய பாடும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் போய் ஃபோன் பண்ணி நான் யாரெல்லாம் பார்த்தேன் தெரியுமா. அண்ட் ஐ திங்க் வந்து இந்த ஜேர்னி வந்து ஒரு ஜாலியாக விளையாட்டாக ஆரம்பித்தது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கெல்லாம் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பிகாஸ் நீங்கள் இன்னும் உங்களோட ஃபுல் டைம் ஜாபை குவிட் பண்ணல இல்லையா? ஏன் குவிட் பண்ணல? இல்லை, ஐ திங்க் இந்த ஃபுல் டைம் ஜாபுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு ரீசர்ச் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். மாஸ்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் இன்ஜினியரிங்கில் ஜெர்மனியில் முடிச்சிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி அதுவும் ஒரு மெயினான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நிஜமாக. ஸோ பேச்சுலர்ஸ் நான் எலக்ட்ரிக்கலில் பண்ணேன், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ்லும் கோர்லே பண்ணிவிட்டு இப்போ ரிசர்ச்சில் இருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப பிடிக்காமல் ஏதோ பண்ணுற ஜாப் இல்லை. ஸோ அதை விட மனசு இல்லை நிஜமாக சொல்லணுன்னா. மியூசிக் சைடில் இருந்தது, இப்போது அதில் ஒரு பெரிய ஓப்பனிங் வருது அப்படிங்கும்போது ஐ திங்க் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். ஓகே, பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பாடுங்க. தேங்க்யூ. We are looking forward for your performance. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். Pleasure meeting you. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய்.